ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃப்ரீ பிளானில் ஜாயின் பண்ணியிருப்பீங்க. இப்போது உங்களோட ஐடியா வந்து ப்ரீமியம் பிளான், எந்த பிளான்னாலும் நீங்கள் வந்து ப்ரீமியம் பிளானில் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் சரிங்களா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடு பாருங்க, ஆக்டிவேஷன் ரிக்வெஸ்ட்னு இருக்குது சரிங்களா? இந்த ஆக்டிவேஷன் ரிக்வெஸ்ட்டை தான் நீங்கள் கிளிக் பண்ணணும். லெஃப்ட் சைடில் ரீசார்ஜ் ரிக்வெஸ்ட்டை கிளிக் பண்ணக்கூடாது. ஆப்ஷனை கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா மேலே பாருங்க, ஃபண்டு வேலெட் பேலன்ஸ் இருக்கு, இங்கே ஷோ ஆகுது சரிங்களா? ஃபண்டு வேலெட் பேலன்ஸ் சரிங்களா? இந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு ஷோ ஆகுதான்னு நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும் சரிங்களா? ரீசார்ஜ் வேலெட் இருக்கக்கூடாது, ஃபண்டு வேலெட் பேலன்ஸ்னு அங்கே மேலே ஷோ ஆகணும் சரிங்களா? இப்போ வந்து 0ன்னு எனக்கு காமிக்குது. இப்போ கீழே பாருங்க, பேமெண்ட் மெத்தடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ரைட் சைடு அந்த ஏரோ மார்க்கை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னா இங்கே 2 ஆப்ஷன் இங்கே காமிக்குது. ஆன்லைனை செலக்ட் பண்ணிக்காங்க. செலக்ட் பண்ணிவிட்டு நீ அமௌண்ட் வந்து என்ட்ரி பண்ணிட்டேன். 1180 பிளான் வந்து நான் ஆக்டிவேட் பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அமௌண்ட்டை நான் வந்து என்ட்ரி பண்ணிட்டேன் சரிங்களா? என்ட்ரி பண்ணிவிட்டு தென் வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அதை வந்து நீங்கள் வந்து டிக் கொடுங்க. டிக் பண்ணிவிட்டு ரைட் சைடு சப்மிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். சப்மிட் கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு QR கோடு வந்து ஜென்ரேட் ஆகும். இந்த QR கோடை வந்து நீங்கள் மறக்காமல் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருங்க சரிங்களா? இப்போ நான் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறேன். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு நீங்கள் பயன்படுத்தக்கூடிய UPI ஆப் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஃபோன்பே, ஜிபே, பேடிஎம் எதுனாலும் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த QR கோடை அப்லோட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணணும்னா பே பண்ணணும் சரிங்களா? இப்போ வந்து நான் பே பண்ணிட்டேன். பே பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம ஆப்புக்குள்ளே வரும்போது ஆட்டோமேட்டிக்காக ப்ராசஸ் நடக்கும். நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம். இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரான்சாக்ஷன் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் கம்ப்ளீட்னு வந்துட்டு மேலே வந்து ஏரோ மார்க்கை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு அகைன் பேக் பட்டனை கிளிக் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கீழே வந்து பாருங்கள், கோ டு ப்ரீமியம்னு உங்களுக்கு இருக்கும் சரிங்களா? அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ஃபண்டு வேலெட்டில் அமௌண்ட் ஆட் ஆகிருக்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம் சரிங்களா? தென் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பிளானுக்கு அமௌண்ட் சென்ட் பண்ணிங்களோ அந்த பிளானை வந்து கரெக்டாக நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இப்படி வந்துடும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பேக்கேஜ், அதை வந்து நீங்கள் கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பேக்கேஜுக்கு என்னென்ன ப்ராடக்ட் கிடைக்கும்னு அங்கே ஷோ ஆகுது, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்காங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நியூ ஷிப்பிங் அட்ரஸ்ன்னு ஒன்று இருக்குது சரிங்களா? இங்கே வந்து அந்த நியூ ஷிப்பிங் அட்ரஸை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட அட்ரஸ் டீட்டெயிலை வந்து நீங்கள் தெளிவாக கொடுக்கணும் சரிங்களா? இந்த அட்ரஸ் டீட்டெயில் கொடுக்கும்போது பின்கோடு நம்பரு, லேண்ட்மார்க்கு இதெல்லாம் வந்து நீங்கள் கரெக்டாக கொடுக்கணும் சரிங்களா? கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன ஏரோ மார்க் இருக்குது, அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட அட்ரஸை செலக்ட் பண்ணுற மாதிரி அங்கே ஷோ ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய அட்ரஸை வந்து நான் வந்து செலக்ட் பண்ணுறேன். தென் வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஆக்டிவேட் நவ்வுன்னு இருக்குது, அதை நம்ம கிளிக் பண்ண வேண்டியதான். ஆக்டிவேட் நவ் கிளிக் பண்ண உடனே நமக்கு வந்து ஆக்டிவேட் ஆயிரும் சரிங்களா? பார்த்தீங்களா உங்களுக்கு வந்து ஆக்டிவேட் ஆகிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி கோ டு அப்கிரேட்னு வரும் சரிங்களா? ஃபஸ்ட்டு கோ டு ப்ரீமியம் இருக்கும். உங்களோட ஐடி ஆக்டிவேட் ஆகிட்டுனா உங்களுக்கு வந்து கோ டு அப்கிரேட்னு ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு வந்துடும் சரிங்களா? மறுபடியும் சொல்கிறேன், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஐடி ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா, அதாவது ப்ரீமியம் பிளானில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ரைட் சைடில் இருக்கிற ஆக்டிவேஷன் ரிக்வெஸ்ட் அதை தான் நீங்கள் கிளிக் பண்ணணும் சரிங்களா? நீங்கள் லெஃப்ட் சைடு இருக்கிற ரீசார்ஜ் ரிக்வெஸ்ட்டை கிளிக் பண்ணி நீங்கள் ப்ரீமியம் பிளானுக்குள்ளே அமௌண்ட்டை ஆட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட ஐடியை வந்து ப்ரீமியம் ஐடியா நீங்கள் வந்து ஆக்டிவேட் பண்ண முடியாது. இந்த ரீசார்ஜ் ரிக்வெஸ்ட் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா இங்கே கீழே பாருங்கள், ரீசார்ஜ் அண்டு பில் பேமெண்ட், அதாவது நீங்கள் மொபைல் ரீசார்ஜ் பண்ணுறதுக்கோ அல்லது டிடிஹெச் ரீசார்ஜ் பண்ணுறதுக்கோ, இபி பில் பே பண்ணுறதுக்கோ, சிலிண்டர் புக் பண்ணுறதுக்கோ, ஃபாஸ்டாக் ரீசார்ஜ் பண்ணுறதுக்கோ, இன் ஃபியூச்சரில் வரக்கூடிய இந்த ரீசார்ஜ் பில் பேமெண்ட் சர்வீஸுக்கு நீங்கள் வந்து அமௌண்ட்டை ஆட் பண்ணணுன்னா லெஃப்ட் சைடில் இருக்கிற ரீசார்ஜ் ரிக்வெஸ்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணி தான் நீங்கள் வந்து பேமெண்ட் வந்து பண்ணணும் சரிங்களா? அப்படி பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டு நீங்கள் பே பண்ணுறீங்களோ பேலன்ஸுங்கிற இடத்துல வந்து அமௌண்ட்டு ஷோ ஆயிரும். அதே நேரத்தில் உங்களோட ஐடியை வந்து நீங்கள் வந்து ப்ரீமியம் பிளானாக நீங்கள் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு ரைட் சைடு இருக்கிற ஆக்டிவேஷன் ரிக்வெஸ்ட்டை தான் நீங்கள் கிளிக் பண்ணணும் சரிங்களா? நான் தெளிவாக சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். நீங்கள் மாற்றி மாற்றி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது வந்து நடக்காது சரிங்களா?
அதனால் தெளிவாக இந்த வீடியோ பார்த்துட்டு அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருக்கனோ அதை அப்படி ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா? இது சார்ந்த டவுட்ஸ் எது இருந்தால் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ.